ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஃபேமஸான 19 கிட்ஸோட ஸ்நாக்ஸு மேங்கோ பார். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ சூப்பரான இந்த மேங்கோ பார் வந்து ஈஸியாக எப்படி செய்கிறது சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து மேங்கோ பார் செஞ்சிட்டோன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எத்தனை நாள் வேணாலும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது கெட்டு போகாது சீக்கிரம். அதே போல் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது வந்து 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்கூலுக்கு வெளியே விற்கும், எல்லாருமே வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சூப்பரான இந்த மேங்கோ பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கச்சே ஆம்கி பாப்படி. ஸோ இந்த மாங்காய் பார் செய்கிறதுக்கு மாங்காய் வந்து ரொம்ப காயாக இருக்கணும். நல்லா காயாக இருக்கிற மாங்காவை எடுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் கூட மாங்காய் பழுத்து இருக்கக்கூடாது. நல்லா காயாக இருக்கிற மாங்காய் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து வீட்டில் காய்ச்ச மாங்காய், எங்கள் வீட்டில் காய்ச்ச மாங்காய். அதால் நான் ஒரு நல்லா காயாக பார்த்து எடுத்துருக்கேன். கடையில் வாங்குறதா இருந்தால் கூட நல்லா காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மாங்காவை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணியை ஊற்றி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட மேல் உள்ள தோல் நீக்கிறதுக்கு. இப்போது பாயில் பண்ண இந்த மாங்காவோடைய தோல் உரிச்சு எடுத்துகிட்டு இதோட பல்ப் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ மாங்காவுடைய பல்ப்பு தோலை உரிச்சிட்டு பல்ப் மட்டும் எடுத்தாச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஒரு பேனில் போட்டுக்கலாம். இப்போ அந்த பேனை அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வச்சுடுங்க. இப்போ இதில் நாட்டு சர்க்கரை ஒரு கப் அளவு போடுறேன். 4 மாங்காய் எடுத்தேன், மீடியம் சைஸ் மாங்காய். ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் எடுக்கிறாங்க அதுவும் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுத்துலேயே செய்யலாம், ஒயிட் சுகர்லேயும் செய்யலாம், நாட்டு சர்க்கரைலேயும் செய்யலாம். நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 90s கிட்ஸோட 90ஸில் இருந்தவங்களுக்கு தெரியும் இந்த மேங்கோ பாரு. ஸோ இது வந்து கடைகளில் விற்கும்போது வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப இப்போ இதோட இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஒரு 2 சிட்டிகை. நம்ம வந்து இனிப்பு போட்டிருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் 2 சிட்டிகை போட்டால் தூக்கலாக காட்டும் இனிப்பை. மிளகா பொடி, இது வந்து காஷ்மீரி மிளகா பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு. சாட் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரக பொடி. இது வந்து ஆப்ஷன் தான், போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வெந்து இந்த அளவுக்கு ஸ்டேஜில் வரணும், இந்த அளவுக்கு கன்சிஸ்ட் வரணும். ஸோ இதை வந்து நல்லா நம்ம இதில் பாயில் பண்ணோம். கிட்டத்தட்ட ஹல்வா பதத்துக்கு நம்ம இதை வந்து பாயில் பண்ணோன்னா, நல்லா வேக வச்சோன்னா இந்த அளவுக்கு வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மாம்பழம் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா சர்க்கரை நல்லா இழுக்கும். இப்போ நீங்கள் இதில் டேஸ்ட் பண்ணிக்கிங்க சர்க்கரை போதுமான்னு சொல்லிட்டு. சர்க்கரை பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகராக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌன் சுகர் நீங்கள் 1 கப் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒயிட் சுகர் கொஞ்சம் இனிப்புக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து புளிப்பாக இருந்துச்சுன்னா சர்க்கரை நல்லா இழுக்கும். அந்தளவுக்கு நம்ம அந்த சர்க்கரை போட்டால் தான் அந்த பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். இனிப்பு புளிப்பு பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த அளவுக்கு இது நல்லா வெந்துடுச்சு. ஸோ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் நெய் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இது நல்லா தின்னா தட்டில் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ரொம்ப தின்னா இதில் வராது. நான் இன்னொரு பிளேட்டை கூட 2 பிளேட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தின்னா ஒரு 2 பிளேட்டு நிறைய இருந்துச்சுன்னா ஒரு 2 பிளேட்டு 3 பிளேட் இது போல் போட்டு ஒரு 2 நாள் வெயிலில் காய வைக்கணும்.
ஸோ இப்போ அடிக்கிற வெயிலில் ஒரே நாளில் காஞ்சிடும். 2 நாள் நல்லா காய வச்சு பார்ப்போம். மேங்கோ பார் நேற்று இன்றைக்கின்னு 2 நாளாக நல்லா காஞ்சி நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இவ்வளோ தான். இதை வந்து நம்ம பீஸ் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம தேவைப்படும் போது சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டான இந்த மேங்கோ பாரு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.